அடுத்ததாக நம்ம கூட பேச இருக்கிறவங்க வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டானவங்க. இப்போலாம் வந்து நுட்பம் மேகசினோட பேர் சொன்னா சந்தோஷ் நமக்கு ஞாபகம் வராரோ இல்லையோ, ரேவா தான் ஞாபகம் வராங்க. இப்போ பேசுன எல்லாரும் கூட மறக்காம ரேவாவை குறிப்பிட்டு அவங்களோட கவிதை வாசிப்பு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடிப்படையில கவிஞரா இருக்கக்கூடிய ரேவா அவர்கள் கவனிக்க மறந்த சொல் மற்றும் அலை விளையாட்டு அப்படின்னு 2 கவிதை நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நுட்பம் வந்து கவிதைகள் வெளியிட ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை ஒலி வடிவமா வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க நுட்பம் பாட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நுட்பம் தான் கவிதைக்கான முதல் ஆன்லைன் ரேடியோ அப்படிங்கிற அடிப்படையில உலகின் முதல் கவிதைக்கான ஆர்ஜேவா கவிஞர் ரேவா அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். கவிஞர் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆர்ஜே ரேவா அவர்களை அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருமான அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாலையில கேட்குறதுல நான் பேசுறேன். உங்க எல்லாம் சந்திச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். கவிதைகள் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு இதழ் அந்த அளவுக்கு தொடர்ந்து நடக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் சேர்ந்துப்பேன். என்னன்னா எனக்கு சர்டிஃபிகேட் ரொம்ப பிடிக்கும். சர்டிஃபிகேட் கிரேஸ்னால என்னென்ன காம்படிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்களோ எல்லாருமே சேர்ந்துப்பேன். ஆனா பரிசு கொடுக்கறதுன்றது மட்டும் கேட்டகரி தெரியும். நீங்க வந்து கவிதை எழுதுறீங்களா, கட்டுரை எழுதுறீங்களா, சிறுகதை எழுதுறீங்களா, உங்களுக்கு ஆன் ஸ்டேஜ்லாம் வந்து பரிசு கொடுப்பாங்க. இதே இது நீங்க ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜ்ல கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த பரிசு பெறதுக்கு கூட நீங்க கேட்டகரி வச்சிருக்கீங்க. நான் நுட்பம் இதை என்ன மாதிரி பாக்குறேன்னா, சிறுகதையை நாங்கள் தனியா கொண்டாடுவோம், கவிதையை நாங்கள் தனியா கொண்டாடுவோம், விமர்சனம் எழுதுறீங்களா நாங்கள் விமர்சனத்தை தனியா கொண்டாடுவோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிற இடத்துல கவிதைகளுக்கான ஒரு இதழ் அப்படின்னா அந்த கவிதைகளுக்கு இருக்கிற எல்லாரையுமே கொண்டாடுற கவிதையில தான் நுட்பம் இருக்குது. ஸோ அந்த வகையில ரொம்ப வருஷமா கவிதைகள் எழுதிட்டு இருந்தாலும் நிறைய இதழ்கள் பார்த்தாச்சு, நிறைய இதழ்களை பார்த்தாச்சு. ஏன் நுட்பம் ஸ்பெஷல் அப்படின்னா இது கவிதைகளுக்காக இருக்கு. இது அது மட்டும் பண்ணுதான்னா இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன்ல எல்லா டெக்னாலஜியுமே உள்ள கொண்டு வராங்க. ஒரு கதை நீங்க கவிதை எழுதுனீங்க அப்படின்னா அந்த கவிதைக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வராங்க. அந்த கவிதையை நீங்க ஒளி வடிவில் கேட்கறதுக்கான தேவை எங்க இருந்து உருவாகுதுன்னா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு வந்துடும். ஸோ எனக்கு ஒரு நடைப்பயிற்சியே வந்து நான் ஒரு பாடலையோ ஒரு கதையோ கேட்க படுக்கிற சூழலுக்குள்ள இதை நான் வந்து கொண்டு வரேன், பாட்காஸ்டா நான் கொண்டு வரேன்ற அந்த ஐடியா வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பாட்காஸ்ட்ல எனக்கு எப்பயுமே கவிதைகள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ன்றப்ப நானும் இன்னும் நம்ம எப்பயுமே கவிதைகளை எந்த மனநிலைக்கும் சரி, ரொம்ப விரக்தியான ஒரு மனநிலையா இருந்தால் கவிதைகள் எடுத்து வாசிக்கிறது வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஃபோன் வழியா நாங்கள் அதிகமாக கவிதைகளை பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், வாசிக்கிற வார்த்தையா இருக்கோம். தொடர்ந்து கவிதைகளை எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம எழுதுன கவிதையை தாண்டியும் இன்னொருத்தர் எழுதின கவிதையை வாசிக்கிறது கிட்டத்தட்ட அந்த கவிதை நீங்க படிக்கிறதுக்கான மனநிலை தான். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அந்த வகையில கவிதைகளை தொடர்ந்து எழுதுறதும் வாசிக்கிறதும் என் பழக்கத்துல இருந்தது. இத கவிதைகளுக்கு அவங்க குரலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இலக்கியத்துல நம்ம கவிதை எழுதுறோம் சரி, இதை தாண்டி நம்மளோட பங்களிப்பு இந்த இலக்கியத்துல என்னவா இருக்குன்னா நத்திங், ஜீரோ. நான் எழுதுறேன், நான் ஒரு இதழுக்கு கொடுக்குறேன், இதை தாண்டி எனக்கு அது எதுவுமே இல்லை. ஆனா ஒரு தனி மனுஷன் ஒரு கவிதைகளுக்கான ஒரு இணையதளம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுல நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ன்ற ஒரு யோசனைக்குள்ளதான் கவிதைகளுக்கான குரல் முடிவா கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது நான் மறுக்காம எஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில நிறைய கவிதைகள் ஆந்திரோட கவிதையா இருக்கட்டும், இளமானோட கவிதையா இருக்கட்டும், பாசரவன் அப்படி நிறைய கவிஞர்களோட கவிதைகளை வந்து நான் வாசிச்சு கொடுத்துருக்கேன். அங்க இருந்த பயணம் தான் திருப்பி ரேடியோவா வந்திருக்கு. இது நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு மாயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இது கண்ணு முன்னாடி ஆட்கள் குறைவா இருக்காங்க இல்லை, அதெல்லாம் தாண்டி கவிதைன்றது வந்து ஒரு பித்து நிலை. அந்த நிலை வந்து அந்த மனம் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து உங்களோட கவிதைகள்ல நீங்க இயங்க முடியும். அதுதான் படைக்கிறவங்களுக்கும் சரி, அந்த இதுக்குள்ள இயங்குறவங்களுக்கும் சரி. இந்த நிலை இல்லை அப்படின்னா படைப்புக்குள்ள நம்ம செயல்பட முடியாது. ஒரு மேட்னஸ் ஒன்று எங்க கட்டாகுதோ அது நம்மளால படிக்கவே முடியாது. ஸோ அந்த மேட்னஸோட நுட்பம் யுவர் சாய்ஸ் அவர் வாய்ஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னன்னா கவிதைகளை வாசிக்கிறது. ஒரு கவிதை, அந்த கவிதையை கேட்க நேர சூழல், நான் வாசிக்கிறேன், இது யார் கேட்கிறாங்க, அவங்க என்ன மனநிலைக்கு இந்த கவிதை எதிர்கொள்றாங்கன்றது எந்த ஐடியாவுமே இல்லாம தான் இந்த இதை வந்து வாசிக்கிறேன். குறைஞ்சு ஒரு 2000 பேர் இதை கேட்பாங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள, அது கேட்கவே இல்லாமல் பரவாயில்ல, எனக்கு வாசிக்க பிடிக்குது, நான் வாசிக்கிறேன், ஒருத்தர் மீடியம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு, அதை பண்ணிடலாம், எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனா வந்து சேர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு மேஜிக்னு சொல்லணும். நம்மள வெறும் குரல் மட்டுமே வச்சு ஒரு கவிதையோட ஒரு மனசு இவ்வளவு கனெக்ட் ஆகுமா அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
கடந்த நிகழ்ச்சியில வந்து பொலிவியான்ற ஒரு தேசத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபீட்பேக் ஒன்று அனுப்பியிருந்தாரு. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த தமிழ்ன்றது வந்து உச்சரிக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழர்கள் தான், ஆனால் தமிழ் எங்களுக்கு பேச தெரியாது, கவிதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து கமெண்ட்டா நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு ஒரு உணர்ச்சிப்பட்டேன். அதோட இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட், சிங்கப்பூர்ல வந்து ஒருத்தர் கவிதையில் நினைக்கிறேன், அவரோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்னன்னா, முகுந்த் நாகராஜனோட கவிதை அனுப்பிட்டு எனக்கு பெண் குழந்தை கிடையாது, நீங்க வந்து இந்த கவிதையை வாசிங்கறைவா அப்படின்னு. வாசிட்டு அடுத்த செகண்ட் அவர்கிட்ட வந்து கமெண்ட் வந்து, எனக்கு பிறக்காத என்னோட குழந்தைக்கு நீங்க வந்து அத்தை ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு மாயத்தை மேட்னஸை வந்து கவிதை மட்டும்தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நீங்க இலக்கியத்தோட படைப்போட எந்த இடத்துல இருந்தாலும் கவிதை ஏன் திரும்ப 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 பேசப்படுது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற மேட்னஸ் தான். அதனாலதான் பாரதி சொல்றான் எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் தொழில கவிதையை தொழிலா பாக்குற இடம்ன்றது எங்க வரும்? அந்த மேட்னஸ் இருந்தா மட்டும்தான் வரும். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், கவிதைகள் வந்து என்ன ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இப்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து இலக்கிய செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிற நுட்பம் சந்தோஷத்தை வந்து இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி மனிதர்கள் இன்னும் ரொம்ப காலம் ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அப்புறம் எல்லாருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. இப்ப சொன்னாங்கல்ல கூட்டம் கம்மியா இருக்கு. எனக்கு என்ன தோணும்னா, சொல்லப்பட்டதை தாண்டி சொல்லப்படாததுல அதிகமா அர்த்தம் இருக்குங்க. வந்த கூட்டத்தை விட வராத கூட்டங்கள் வந்து என்னைக்குமே அர்த்தமானது. இருக்கிற ஆட்கள் எல்லாமே நுட்பமுக்கு ஏதோ ஒரு வகையில மானசீகமா தொடர்புள்ள ஆட்கள் தான். வந்த ஆட்கள் நிறைவான ஆட்கள். இது நிறைவான கூட்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இலக்கிய சூழலை இதே மாதிரி பயணிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி.